எப்பவும் போட்டின்னு வந்தாலே சாப்பாட்டோட ருசியை மட்டும் பார்க்க மாட்டாங்க, சீக்கிரமா செஞ்சிருக்குமா இல்லையான்னு கூட பாப்பாங்கல்ல. அதனால தான் நான் ரெடிமேட் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். பாக்கெட்டை ஓபன் பண்ணி சுடுதண்ணில போட்டா மட்டும் போதும், ஒரு நொடியில நம்ம ருசியான சாப்பாடு ரெடி ஆகி வந்துடும். பெரியத்த ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? சாப்பிடுங்க. பாராட்டணும்னு நினைச்சா என்ன அப்புறமா பாராட்டுங்க. உமா, இது ஒண்ணும் சமையல் காம்படிஷன் கிடையாது. நீங்க வீட்டை எப்படி பாத்துக்கிறீங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க வச்சிருக்கிற போட்டி. நீ என்னன்னா இப்படி ஒரு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிய? பேக்கெட்ல இருக்க ரெடிமேட் சாப்பாடு தான் நீ எல்லாருக்கும் வாங்கி குடிப்பியா? உனக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியலன்னா எப்படி சொல்லுவோமா? இந்த மாதிரி ரெடிமேட் சாப்பாடு காஸ்ட்லி மட்டும் இல்லமா, இதனால உடம்புக்கு நிறைய பிரச்சனை ஏற்படும். நம்ம குடும்பத்துல இன்னி வரைக்கும் யாராவது இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டுருப்போமா? அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுட்டு நான் பாராட்டினான்னு வேற எதிர்பார்க்கறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு! இன்னும் நீ எதையும் புரிஞ்சுக்கல. அதே மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யற பழக்கமும் உனக்கு இல்ல. இன்னைக்கு நீ இந்த விஷயத்தை எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்திருக்க. ஐயோ, இப்ப என்ன நடக்க போகுது? ஐயோ, மறுபடியும் இந்த வீட்டுல ஏதோ புது டிராமா ஆரம்பமாயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் நீ இங்கேயே இரு மனோரஞ்சனி. அக்கா மட்டும் இப்ப உன்னை பார்த்தாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் எல்லா கோவத்தையும் உன் மேலதான் காட்டுவாங்க. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அக்கா கிட்ட பலியாக போறது யாருன்னே தெரியல. நீ வாங்கிட்டு வந்த எல்லா சாப்பாடையும் மொத்தமா இங்க இருந்து எடுத்துட்டு போயிடு. உமா, நீ புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் செய்யற? எல்லாருக்கும் முன்னால இந்த வீட்டுக்கு மறுமலா நீதான் வந்த. உனக்கு தெரியாதா உமா, எப்படி சமைச்சா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும்னு? இப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த உமா. இங்க பாரு உமா, சமையல்ல PhD அது இதுன்னு சொல்லுவேல, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன்னால எதையும் ஒழுங்கா செய்ய முடியாது. அட, இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே. அடுத்தவங்க பேப்பர்ல இருந்து காப்பி அடிச்சா அது பாஸே கிடையாது. அதனாலதான் எப்பவுமே அப்படி செய்யறா. இன்னொரு விஷயம், நீ செஞ்சிருக்கிற இந்த முட்டாள்தனத்தால இந்த போட்டியில இருந்து இந்த நிமிஷமே நான் உன்னை வெளியேத்துறேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து பவி, சீமா, ரோகிணி மட்டும்தான் இந்த போட்டியில கலந்துக்க முடியும். நீ இல்ல. வணக்கங்கம்மா. வாங்க. இது எப்பவுமே நடக்கிற கூத்து தானே. இந்தாங்கம்மா. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 600 ரூபாய் ஆச்சு. 600 ரூபாவா? இன்னைக்கு காலையில உங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுத்திருந்தேன்ல, அதுல இருந்து ஆளுக்கு 200 ரூபாய் கொடுங்க. அச்சச்சோ, மளிகை சாமான் வாங்கறதுக்கு எல்லா காசும் செலவாயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? என்னாச்சு பவி? அது பெரியத்த, மளிகை சாமான் வாங்கறதுக்கே என்கிட்ட இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு.
மொத்த பணமும் செலவாயிடுச்சா? ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு பொருள் வாங்க நீ 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கியா பவி? ஒரு நிமிஷம் இங்கே இருப்பா, மீதி பணத்தை நான் கொண்டு வரேன். சரிங்கம்மா. இந்தாங்க, இதுல 600 ரூபாய் இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா, நான் வரேன். போயிட்டு வாங்க. வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொன்னா முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். வீட்டுக்கு எந்த பொருளை வாங்கணும், நாம எவ்வளவு வாங்கணும்ன்றத நாம ஜாக்கிரதையா முடிவு பண்ணணும். ஒருவேளை நீ இதே மாதிரி இந்த வீட்டை பாத்துக்கிட்ட, ஒரு மாசத்துக்கான பட்ஜெட் ஒரு வாரத்திலேயே மொத்தமா தீந்து போயிடும். சரி விடுங்க, உங்க 3 பேர்கிட்ட இன்னும் 1/2 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. அதனால சீக்கிரம் போங்க, சீக்கிரமா சமையல் பண்ணி எடுத்துட்டு வாங்க. நான் உதவி பண்ணுவேன். பரவாயில்லக்கா, நானே வச்சிடுறேன். சரி. பவி, பெரியத்த இந்த போட்டியில என்ன கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது இந்த போட்டியில நீயாவது ஜெயிக்கணும், சரியா? கவலைப்படாதீங்கக்கா, இவங்க இப்படி 200 300ன்னு சேர்த்து வச்சு இப்ப வேணா பெரியத்த கிட்ட நல்ல பேர் வாங்கி இருக்கலாம். ஆனா பெரியத்த மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு என் கையால சமைக்கிற சமையலே போதும். வாவ், நான் நினைச்ச மாதிரியே சில்லி பன்னீர் செஞ்சிட்டேன். இதுல மசாலா மட்டும் போடணும், அது போட்டுட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இதுல மசாலா சேர்க்கறதுனால பெரியத்தைக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்கின மசாலாவும் முழுசா தீந்துடும். சாதம், பொரியல், பருப்பு, அப்புறம் சப்பாத்தி எல்லாத்தையும் செஞ்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் சட்னி அரைச்சு வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் அரிசியும் சர்க்கரையும் என்கிட்ட மிச்சம் இருக்கு. இன்னும் டைம் கூட இருக்கு. சோ பாயசமா செஞ்சு முடிச்சிடலாம். சாம்பார், பொரியல், சாப்பாடு, அப்புறம் ரைத்தா செஞ்சாச்சு. பரவாயில்லையே, பார்க்க எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கு. என்னத்த சாப்பிடலாமா? பெரியத்த, முதல்ல நீங்க என் கையால செஞ்ச சமையல சாப்பிடுங்க. உங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்தி ஃபுட் செஞ்சிருக்கேன். சரிம்மா, எடுத்து வை. அத்தை, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கம்மா.
மாதிரி இருக்கு. ஆனா என்ன இது? என்னாச்சு பெரியத்த? உங்களுக்கு இது பிடிக்கலையா? இது சாதாரண பன்னீர் இல்ல, ஷாஹி பன்னீர் பெரியத்த. ஷாகிர் பன்னீரா? இதுக்கு பேரு ஷாகிர் பன்னீரா? எல்லா மசாலாவும் பச்சையாவே இருக்கு, எதுவுமே வேகல. சரி பெரியத்த, நீங்க இந்த சன்னா மசாலாவை சாப்பிடுங்க. பவி, வீட்ல இருக்க எல்லா மசாலாவையும் இதுல போட்டியா என்ன? எல்லா மசாலாவையும் போட்ட நீ முக்கியமான ஒண்ண போடவே இல்ல. கையால அரைச்ச கரம் மசாலாவை இதுல நீ போடணும். அத போட்டாதான் சன்னா மசாலா எப்பவும் நல்லா இருக்கும். ஐயோ, நான் பெரியத்த கிட்ட என்னன்னு சொல்றது? லஞ்சுக்கு ஸ்பெஷலா ஐட்டம்ஸ் பண்ணணும்னு நிறைய பொருட்கள் வாங்கினேன். ஆனா கரம் மசாலா வாங்க என்கிட்ட காசு இல்ல. இது இவங்க கிட்ட எப்படி சொல்றது? பெரியத்த, நான் கோஃப்தா கறியும் செஞ்சிருக்கேன், அத நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். பச்சையாவே இருக்குமா? எப்படி சாப்பிடுறது? அப்படின்னா பெரியத்த, நீங்க இந்த அல்வாவியாவது சாப்பிடுங்க. ரோஹிணி, நீ என்ன சமைச்சிருக்க? அத கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வைமா. பெரிய பாட்டி, நான் பொரியலும் சாம்பாரும் செஞ்சிருக்கேன். எடுத்து வை. சரிங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரியாதான் சொன்னீங்க அத்தை. சாதாரணமா இருந்தாலும் ரொம்ப ருசியா இருக்கு. ரோஹிணி, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பன்னீர் மசாலா விட இது எவ்வளவோ நல்லா இருக்கு. சீமா, நீ பாயாசமும் செஞ்சிருக்கியா? ஆமாங்க. பாயசமா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பால், சர்க்கரை, அரிசி மிச்சம் இருந்தது. அதை எல்லாத்தையும் வச்சு பாயசம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் நல்லபடியா பயன்படுத்துறதுன்னா இதுதான். சரிம்மா, கொஞ்சம் பாயசம் எடுத்து வை. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையும் கரெக்டா போட்டிருக்க. உண்மைதான் அத்தை, எல்லாமே ரொம்ப நல்ல ருசியா இருக்கு. என்னது இது? இது ரொம்ப பெரிய அநியாயம். என் அக்கா முன்னாடி எனக்கு பிடிச்சது எல்லாம் இருக்கு சாப்பிடுறதுக்கு. ஆனா, நான் இப்படி நின்னு இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கனே. அத்தை, இவங்களுக்கான போட்டு முடிஞ்சிடுச்சுல்ல, அப்ப இவங்களுக்கு மார்க்கும் கொடுத்துடுங்க. இல்ல சுஜாதா, போட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா ரிசல்ட் எப்பவுமே உடனே வர்றது கிடையாது. பெரியத்த, எல்லாரும் சமைச்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் நாங்க என்ன செய்யணும்? எதுவும் செய்ய வேண்டாம், போய் ரெஸ்ட் எடுங்க.
இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் அப்புறமா சொல்றேன். சரி, அத்தை அடுத்ததா என்ன சொல்ல போறாங்கன்னு எல்லாரும் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருங்க. ரோகிணி, முதல்ல போய் கிச்சனை கிளீன் பண்ணிடலாம். மனோரஞ்சினி, இப்ப அங்க யாருமே இல்ல. அதனால உடனே போய் இருக்கிறத சாப்பிடலாம். பரவாயில்லையே, எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு. யாரும் வந்து என்கிட்ட கேட்க மாட்டாங்க. அதனால நானே சாப்பிட போறேன். அதுவும் இல்லாம படம் பார்க்க போனா பாப்கார்ன் நிச்சயமா சாப்பிடணும்ல. பனீர். ஸ்பூன் எங்க? எல்லாத்தையும் அங்கேயே வச்சிருக்காங்க. மனோரஞ்சினி, இப்படியே சாப்பிடு. அக்கா, இப்ப அடுத்ததா பெரிய பாட்டி நம்ம எல்லாரையும் என்ன செய்ய சொல்ல போறாங்க? அது பெரியத்துக்கு மட்டும்தான் தெரியும். மருமகமா, பெரியம்மா உங்க ரூம் வாசல்ல விழுந்துட்டாங்க. கால் சுளுக்கிருக்கான். அவங்களுக்கு ரொம்ப வலிக்குதான். அவங்களால ஏந்திரிக்க கூட முடியல. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. கடவுளே, பெரியத்தே, பெரியத்தே, என்னாச்சு? பெரியத்தே, ஏதோ கால் தடுக்கி விழுந்துட்டோமா? இப்ப கால் சுளுக்கிடுச்சு. ரொம்ப வலிக்குது. நீங்க எப்படி விழுந்தீங்க பெரிய பாட்டி? கால் கட்டுங்க. இல்ல தொடாத, எனக்கு ரொம்ப வலிக்குது. சீமா, சீக்கிரமா டாக்டருக்கு போன் பண்ணுமா. சரி. வேண்டாம் சீமா. டாக்டர் இங்க வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணா குடுக்க பணம் இருந்தா அப்ப நீ டாக்டருக்கு போன் பண்ணு. ஏன் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அத்தை? நாம இப்ப உடனடியே டாக்டர் கூப்பிட்டாகணும் அத்தை. இப்ப நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பத்தி யோசிக்க வேண்டாம். அவளை டாக்டருக்கு போன் பண்ண அனுமதி கொடுங்க. இல்ல சுஜாதா, இன்னைக்கு வீட்டை பாத்துக்கிற பொறுப்பை இவங்க எல்லார்கிட்டயும் நான் ஒப்படைச்சிருக்கேன். அதனால இவங்க தான் எல்லா செலவையும் ஏத்துக்கணும். அக்கா, சரிங்க பெரியத்தே, என்கிட்ட கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்கு. அதை வச்சு டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்துக்கலாம். பெரிய பாட்டி, என்கிட்டயும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்கு. அதை வச்சு உங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கிடலாம். நான் உடனே டாக்டருக்கு போன் பண்றேன். வேண்டாம் சீமா. எனக்கு எதுவும் ஆகல. ஆனா உங்க கால்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நடந்ததும் இவங்களோட போட்டியில ஒரு பகுதிதான்.